கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இப்போ நீ சீமானை பிடிக்காத எக்ஸ் ஒய் இசட் எத்தனை பேர் சீமானையும் விஜயம் கம்பேர் பண்ணாலும் அல்டிமேட்டா சீமான் லீடர், விஜய் டீலர், வியாபாரிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போகும். இதுதான் சீமானுக்கு அதுல லாபம் வரும் நான் சொன்னேன். நான் முதலமைச்சர் நாற்காலிக்கு முன்னாடி வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு படம் இருக்கும், சிஎம்ஆர் தான் என்னோட நோக்கங்கிறதுல அவர் தெளிவா போறாரு. நீங்க எதிர்மறையா உதயநிதி ஸ்டாலினோட வன்மத்துல திமுக ஆட்சி இருக்கக்கூடாதுங்கிறது உங்க நோக்கம் போறீங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி செய்த ஊழல்களை நீங்க ஏன் மறைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக ஊழல் கட்சி இல்லையா? என்ன ரிசல்ட் அதுல வந்தது? கூடி கலைஞ்ச கூட்டம் என்ன இதோட போனா? நீ ஏதோ வியாபாரம் பண்றதுக்கு உள்நோக்கமா மூடி மறைச்சு ஏதோ பண்ற. ஏற்கனவே பச்சவந்தி பேர் எடுத்த விஜய் பச்சவந்தி தான். அம்மா தாயே காப்பாத்துனீங்க. இன்னைக்கும் கமலஹாசன் தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம்னு சொல்றாரு. சீமான் அதை உறுதியா ஆணித்தரமா சொல்றாரு. நீ அரசியல் வியாபாரி பச்சவந்தி மூச்சு விடாம இருக்கிற. அப்ப நீ அஜித்துக்கு எதிராக உன் சுயநலத்துக்கு தமிழர்னு சொல்லி உனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி வசூலை பெருக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி போஸ்டர்லாம் போட்டேன். ஆனா சீமான் தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு சொல்லும் போது வாயை மூடிட்டு இருந்துட்டியே. அப்போ கொள்கை அரசியல்ல எவன் ஓட்டு போட்டாலும் போடு, போடலான்னு பரவாயில்ல கூடிய சீமான் பெரியவன் மக்கள் மத்தியில் பெரியும் இல்லை. சிபிஐட்ட கொடுத்தது பாஜக தலைமையில் கொடுத்துக்கிட்டு ஸ்டாலின் தன்னை காப்பாற்றிக்கிட்டாருங்கிற யாராவது நம்புவாங்களாங்க? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல நீங்க ஏன் கவர்னர் RN ரவியை போய் பார்த்தீங்க? அப்ப அதுக்கு ஒரு நிதி, இதுக்கு ஒரு நிதியா? அப்ப நேத்து நீங்க இப்படி பண்ணிட்டேங்கிறது கூட உங்களுக்கு மறந்து போனீங்களா? அப்ப எவ்வளவு முரண்பாடு இருக்கு அதுல. சீமான் ஸ்டாலின் கவர்னர் இருக்கும்போது நீங்க சரியா இருக்கலங்க, கவர்னர் மாளிகைக்கு கூட்டு போடணுங்கன்னாரு. ஸ்டாலினை விட இந்தியா அதிகம் இருக்கிறாரு. ஸ்டாலினை விட பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, என் தமிழ் இல்லைன்னு கேட்கிறாரு. நீ அண்ணாமலை பாராட்டுறாருல, கட்டாமுட்டான்னு ரேடிக்கலா பேசுறவங்களுக்கெல்லாம் ஆதரவு இருக்குன்னு. அந்த மாதிரி சீமான் அதுக்குள்ள களத்துக்குள்ள வந்து நிற்கிறாரு. நீங்க 8 மாசம் இருக்கு, களம் சீமானுக்கு சாதகமா பெருசா உருவாகி வரும். 2021 நடந்தது தான் 26 நடக்கும். விஜய் அதுல சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போ சமீபத்தில் விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு போராட்டம் வந்து நம்ம பார்த்தோம். திமுகவுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துகிறாங்க. இந்த விஜயோடைய அரசியல் வந்து எடுபடுமா திமுகவுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம்? விஜய் இன்எலிஜிபிள்னு நிரூபித்து சீமானுக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறத நான் முன்னாடியே டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கேன், இப்பவும் டிக்ளேர் பண்ணுறேன். விஜய்க்கு இன்எலிஜிபிலிட்டி தான் ஆர்ப்பாட்டத்தில் தெரிஞ்சுது. கூட்டம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. விஜய் மேலே விருப்பத்துலேயும் வர்றாங்க, ஆர்கனைஸும் பண்ணுறாங்க, வந்துடுச்சு. ஓகே. ஆனால் இது வந்து சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் திருமங்கலத்தில் பெரிய கூட்டம். நான் அப்போவே சொல்லிட்டேன், திருமங்கலத்தில் நீங்கள் இஷ்யூ இல்லாமல் ஃபைட் பண்ணுறது சைனேஜ் சாப்பிட்ற மாதிரின்னு சொன்னேன். இன்றைக்கும் தம்பி மருது அழகராஜ் தான் கடைசியாக எனக்கும் சரத்துக்கும் ஒரு மோதல் போக்கு வராமல் தடுத்தவன் தம்பி. எல்லாருமே அது சைனைட் சாப்பிட்றதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. சரத்குமார் மட்டும் தனக்கு பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது, நம்ம போய் நின்னாலே ஓட்டு விழுந்துடும், எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு இருந்து எனக்கு நாடியில் விட்டுருக்குன்னு போய் நின்னார். இஷ்யூ இல்லை. நான் என்னென்ன இஷ்யூலாம் எடுக்க சொன்னங்கிறதெல்லாம் இப்போ நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நம்ம சொல்கிறத பார்த்து காப்பி அடிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டங்கள் இருக்குது. ஓகே, அதனால் அதை நான் ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்பலை. இஷ்யூ இல்லாமல் ராதிகா அன்னைக்கு சித்தி பெரிய சூப்பர் ஸ்டார், நீ என்ன பாப்புலாரிட்டி, என்ன கூட்டம், என்ன பெண்கள், வயலில் வேலை செய்த பெண்களெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. அப்போ டாக்டர் சேதுராமன் சொன்னார், ரவி இது ஒரு என்டர்டெயின்மெண்ட், சரத்குமாரை பார்க்குறது, ராதிகாவை பார்க்குறது, ஓட்டு வராது ரவி, ரொம்ப மோசமாக போயிடுவாங்கன்னாப்புல. அதே தான் இன்னைக்கு விஜயை பார்க்குறது ஒரு என்டர்டெயின்மெண்ட். என்ன கொள்கையை சொல்கிறாரு, என்ன இதுக்கு நிற்கிறாரு, இதில் தான் சீமான் எமர்ஜ் ஆவாருங்கிறத நான் சொன்னேன். விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானை பெரிய அளவுக்கு உயர்த்தும். இது தெரியாமல் தான் சீமான விஜய் வச்சு இது பண்ணிடலான்னு
சவுக்கு சங்கர் உட்பட, ரங்கராஜ் பாண்டே உட்பட உள்ளுக்குள்ள குரோதத்தையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு சீமான் மேல உள்ள கடுப்புல பேசுறாங்க. இது சீமான் விஜய் கம்பாரிசனை உருவாக்கிறோம். அப்படி உருவாக்கும் போது சீமான் தெளிவா நிற்கிறாரியா, கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கலையா, மக்களுக்காக நிற்கிறாரியா, மக்கள் நலனுக்காக நிற்கிறாரு. 234 வியாபார அரசியல் பண்ணாம, பச்சோந்தித்தனமான சந்தர்ப்பாத அரசியல் பண்ணாம இப்பவே தெளிவா நிற்கிறாரு. திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள், ஊதுகலர்கள், தொங்கு சதைகள் அப்படின்னு அடிச்சு ஹீரோவா நிற்கிறான். அன்னைக்கு தம்பி திராவிட ஜீவானி ஒரு பையன், ரஜினி ரசிகர், அவன் கருத்தியல்ல பெரியார் விஷயத்துல சீமானுக்கு எதிரானவர் தான். பட் சீமான் கொள்கை பிடிப்போட நிற்கிறாரு. அந்த கொள்கையை ஏற்றுக்கிடலானாலும் கூட உறுதியா ஏதோ ஒரு கொள்கையை வச்சு நிற்கிறாரு. விஜய் அப்படி இல்லை, சந்தர்ப்பவாத பச்சோந்தி வியாபார அரசியலுக்கு வந்திருக்காருன்னு விஜயை போட்டு அடிச்சு தள்ளிட்டான். ரஜினி ரசிகர்கள் மத்தியில் அது பயங்கரமா போயிட்டு இருக்குது. இதே கருத்தை தான் அஜித் ரசிகர்களும் முன்னெடுக்கிறாங்க. சிம்பு, சிவகார்த்திகேயன், தனுஷ், மற்ற சூர்யா, கார்த்திக், பல நடிகர் ரசிகர்களும் சீமான் கொள்கை உள்ளவனா இருக்கிறான், விஜய்க்கு எந்த கொள்கையும் இல்லை. இப்ப நீங்க சொல்றீங்க விஜய் சந்தர்ப்பவாத அரசியல் அப்படின்னு சொல்றீங்க, என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க அரசியல் களத்துக்கு வந்திருக்கீங்க. 239 மக்களவை இடங்கள்லையும் கமல்ஹாசன் வந்ததும் கேண்டிடேட் போட்டார். திமுகவை அண்ணா திமுகவை அடிச்சு மக்களவையிலே 39லையும் கேண்டிடேட் போட்டார். அப்ப நீங்க கட்சியை மக்களவைக்கு முன்னே அனௌன்ஸ் பண்ணியிருக்க கூடாது. அனௌன்ஸ் பண்ணா கேண்டிடேட் போட்டிருக்கணும். அப்ப நீங்க கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு கேண்டிடேட் போடாம இருக்க காரணம் கட்சி தலைவரின் ஒரு பப்ளிசிட்டி என்ஜாய் பண்ணதுக்கு தானே. வேற என்ன அதுல இருக்குது? சிஏ எதிர்ப்பு மட்டும்தான் நாட்டில் ஒரே இஷ்யூவா? சிஏ எதிர்ப்புன்னு ஒரு இஷ்யூவை சொன்னது காரணம் என்ன? அதுல யாருமே உங்களை கடைபிடித்தேன்னு கொள்வார் இல்லை. நவாஸ்கனி கூட சிஏஏ விஜய் எதிர்க்கிறாரு, அதனால விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு உங்களை ஒரு அரசியல் சக்தியா நவாஸ்கனி கூட உங்களை மதிக்கல. உடனே மைக் படத்தை போட்டீங்க. மைக் படத்தை போட்டதுக்கு என்ன காரணம்? உலக தமிழர்களில், பெங்களூர் தமிழர்களில், இங்கே உள்ள தமிழர்களில் நாம் தமிழர் கட்சிக்காரன் படத்தை பார்க்கணுங்கிற ஒரு சுயநல சந்தர்ப்பவாதம் தானே அது. மைக் படத்தை போட்டு எதுக்கு லெட்டர் பேட் கட்சியை வச்சுக்கிட்டு விளம்பரம் கொடுக்கணும்? சினிமாவுக்கான மார்க்கெட்டிங் தானே. மனச்சாட்சியை தொட்டு இல்லைன்னு அரசியல் வியாபாரத்துக்கு பண்ண வந்த விஜய் மைக் படத்தை போட்டு விஜய் விளம்பரம் கொடுத்தது உங்களோட படத்துக்கு வசூலுக்கு உலக தமிழர்கள் பார்ப்பான், பெங்களூர் தமிழர்கள் பார்ப்பான், தமிழ்நாடு தமிழர்கள் பார்ப்பாங்கிற அந்த உள்நோக்கம் தானே. அப்ப இது வியாபார அரசியல் இல்லாம இது என்ன அரசியல்? சரி, அடுத்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது. இதைத்தான் அண்ணன் ரஜினிகாந்த் அருமையா சொன்னார். அனுபவம் இல்லாதவனுக்கு ஆலோசனை மண்ணா போகும், வீணா போகும்னு சொன்னார். நீ கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் தான் வரும். அப்போ போலரைசேஷனை மீறி களத்துக்குள்ள வந்திருக்கணுமா இல்லையா? வன்னியர் பறையர் போலரைசேஷன் அடிச்சு காட்டுவேன். என் வன்னியர் ரசிகர்களும் எனக்காக ஓட்டு போடுவான், பறையர் ரசிகர்களும் எனக்காக ஓட்டு போடுவான். நீங்க களத்துக்குள்ள கேண்டிடேட் போட்டிருக்கணுமா இல்லையா? போடலையே. அப்போ போலரைசேஷனை உங்களை மீறி போலரைசேஷன் நடந்துட்டாங்க. அப்போ அனுபவம் இல்லாத ஆட்கள் விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, விக்கிரவாண்டியில் விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு. நான் தான் சொன்னேன், ஈரமண்ணும் ஏற்கட்டி சாம்பலும் இருக்கு. விழுந்தாதாயா ஓட்டு, விழாதது ஓட்டு அல்ல. அது கற்பனை, அது ஏட்டு சொரக்கா, கறிக்கு உதவாது. சீமான் எடுத்து வச்சிருக்க 8.2 தான் ஓட்டு. விஜயகாந்த் 2006 எடுத்த 8.3 தான் ஓட்டு. இது வேஸ்ட். அப்போ நீங்க பிரசாந்த் கிஷோர் கூட கட்சி ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தலில் ஓட்ட காட்டினார். இப்ப நான் உங்க அனுபவம் இல்லாததுக்கும் உங்க அரசியல் முதிர்ச்சி இல்லாததுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் அண்ணன் ரஜினிகாந்த் சொன்னதை வச்சே சொல்றேன். கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு விக்கிரவாண்டியில் போலரைசேஷனை உடைக்க முடியல உங்களால. இப்ப திமுக அணி அங்க ப்ரோ வன்னியர் அந்தியூர் சிவா லைட்டா பண்ணிக்கிட்டு நான் வன்னியர் கன்சால்டேஷன் அதுல 63% போயிட்டாங்க. இன்னும் வட தமிழகத்துக்கு நிலைமை ஸ்டாலினுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. சும்மா அங்கே ஏசி ரூமில் இருக்கவங்களுக்கு களம் தெரியாது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. அதிமுக களத்துக்குள்ளே வரல. அதிமுகவும் பாமகவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா விஜய் வட தமிழகத்தில் என்டர் பண்ணிட மாட்டார. விக்கிரவாண்டியில் போலரைசேஷனுக்கு நீங்கள் அஸ்திவாரம் போட்டிருக்க கூடாது இல்லை, கட்டணம் எழுப்பிடுவாங்களே. அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டும் 90 தொகுதிக்குள்ளே என்டர் பண்ண முடியாத. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ணன் ரஜினிகாந்த் அதைத்தான் சொல்றாரு.
அரசியல் சூழ்நிலை நாளைக்கு எப்படி வரும்னு பார்க்கணும்ல. அடுத்தால உங்களை எடப்பாடி சேர்த்து விடுவார்னு நினைச்சீங்க. பல நிரூபிக்காத உங்களை சேர்த்தா ஜானகி சிவாஜி மாதிரி போயிடும்னு நான் சொன்னதை எடப்பாடி எடுத்துக்கிட்டார்ல. நான் எடப்பாடிக்கு எதிராக தான் அரசியல் பண்றேன். அம்பேத்கர் சொல்ற மாதிரி ஐடென்டிஃபை தி எனிமிங்கிறதுல விஜய் கூட இல்லை. நமக்கு விஜய் எல்லாம் விட்டுறலாம், எடப்பாடி தான் நம்ம இது பண்றோம். அப்ப எடப்பாடி நம்ம கருத்தை ஏத்துக்கிறார் இல்லையா? பல நிரூபிக்காத சிவாஜிக்கு 50 சீட்டு கொடுத்து சிவாஜிக்கும் ஒன்றும் இல்லை, ஜானகிக்கும் ஒன்றும் இல்லை. அப்போ பல நிரூபிக்காத விஜய் நம்பி பயணிக்கிறதோட 11.4% வாக்கெடுத்த பாஜக நம்பி பயணிச்சிருவோம். அப்போ பல நிரூபிக்காத விஜய் ஒண்ணுமில்லைன்னு அவர் முடிவெடுக்கிறார். நீங்க விக்கிரவாண்டியில் நின்று இருப்பீங்கன்னா உங்களை இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டார் இல்லையா? அப்போ விக்கிரவாண்டியில் நீங்க நிற்காதது, போலரைசேஷனை தைரியமா நின்று உடைக்க வராதது, உங்களை எந்த அளவுக்குலாம் உங்களை அடிச்சிருக்கு. எடப்பாடியும் பாமகவும் சேர்ந்தா நீங்க களத்துக்குள்ள வர முடியாது. உங்க பழைய ரசிகர் இந்த சைடும், மன்னிய ரசிகர் அந்த சைடும் போயிடுவான். அப்போ உங்களுக்கு போலரைசேஷனை உடைக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் சீமான் அந்த இடத்துக்குள்ள லீடர். களத்தில் மக்களை நம்பி நிற்கிறாப்புல. ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு கேட்டாப்புல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னாரு. அதிகம் இருந்தால் அதிகம் கொடு, குறைவா இருந்தால் குறைவா கொடுன்னாரு. அச்சப்படலையா அவரு? அதனால தானே 1.5% விக்கிரவாண்டியில் முன்னாடி எடுத்தவர் இன்னைக்கு வட தமிழகத்தில் 6-7ன்னு போயிட்டாரு. இப்பவும் விஜய்க்கு வந்து களத்தில் வேடிக்கை பார்த்து பயந்து ஓடிட்டாருன்னும், சீமான் களத்துக்குள்ள நின்னாங்கிற மரியாதையும் நான் வண்டியர்கள் மத்தியில் குறிப்பா பெரிய அளவில் இருக்கு. அப்போ அன்னைக்கு 1.5 எடுத்தவர் 6-7 போனார்னா களத்துக்குள்ள நின்னாரு சீமானுன்னு. அப்போ கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு களத்துக்குள்ள வரலன்னா அதனை வேடிக்கை பார்க்கக்கூடியவன் நிரந்தர அரசியல் பண்ண வந்தவன் இல்லை, டெம்பரரி அரசியல் பண்ண வந்தவன் காளான் நீர்க்குமிழின்னு ஒன்றை மக்கள் முடிவு பண்ணிடுவான். அப்போ அனுபவம் உள்ளவன் அரசியல் தெரிஞ்சவன் இருந்தான்னா இதை சொல்லாம இருப்பானா? அதைத்தான் ரஜினிகாந்த் சொல்றாரு. உங்களுக்கு இது நல்லாவே கௌரவம் உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் விஜயோட அந்த தகுதியின்மை, திறமையின்மை, இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட். நீ என்ன வேணாலும் தூக்கி பேசு, கடைசியில் நீ ஒண்ணும் இல்லை, தகுதி இல்லாதவன், திறமை இல்லாதவன், குழப்பவாதி, உனக்கே ஒரு தெளிவு இல்லைங்கிறது மக்கள் உணர்ந்துருவானே. அப்போ நீ அரசியல் அனுபவம் வேணும் இந்த இடத்துக்குள்ள. சீமான், கமலஹாசன், தினகரன் வந்து 2019 கமலஹாசன் 3.7% வாக்கெடுத்தார். தினகரன் 5.5% வாக்கெடுத்தார். விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்கு, நாங்குநேரி 3 இடைத்தேர்தலும் சீமான் நின்னார். இன்னைக்கு அவர் வந்து 8.2% வாக்கில் வந்துட்டார். அப்போ சீமானோட எவ்வளவு பெரிய ஆட்கள் டிடிவியும் கமலஹாசன். கமலஹாசன் படங்கள் வந்து என்ன ஹிட், சகலாலும் ரெக்கார்ட் பிரேக்கு, அபூர்வ சகோதரர்கள் ரெக்கார்ட் பிரேக்கு, தசாவதாரத்தை இன்னைக்கு அதிக ஆடியன்ஸ் பார்த்த படம். அதாவது அதுக்கு பிறகு வந்த படங்கள்ல தசாவதாரம் ஆடியன்ஸை வேற எந்த படமும் தாண்டலைங்கிறத நார்கோவில் இதெல்லாம் கணிச்சு சொல்லக்கூடிய கோபாலுங்கிறவர் சொல்றாரு. நான் ஒரு வேளையில எந்திரன் 2 அது இருக்கலாங்கிற என் கணக்கு, பட் இல்லை, தசாவதாரம் தான் ஆடியன்ஸில் பெருசா போச்சு, ஒரு ஜனரஞ்ச படமாட்டு 10 ரோல் போச்சுன்னு சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகர் கமலஹாசன். தினகரன் ரெட்டையிலையும் உதயசூரன் குக்கரில் வச்சு அவிச்சவர். ஆனால் சீமான் எழும்பி போயிட்டாருன்னா விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்கு, நாங்குநேரில் களத்தில் நின்னாரு. அவன் களத்தில் நின்னவனை தான் மக்கள் மதிப்பான். களத்தில் நின்னவன் தான் நம்ம கூட என்னைக்கு நிற்பான்னு அவனை நம்புவான். களத்தில் நிற்கிறவனை தான் வெயிலோ புயலோ மழையோ சுனாமியோ இவன் நம்ம ஆளு, நமக்கானவன் நினைப்பான். களத்தில் வராதவன் இவன் மேம்போக்கானவன், இவன் அரசியல் வியாபாரி, நம்மளை ஏமாளி இழிச்சவாயன், இவன் சினிமாவை பார்த்து நம்ம ஓட்டு போடுவேன், நம்மளை அந்த சாமி பட டைலாக்கை சேர்த்துக்கிடுங்க நினைக்கிறான். இவனை நம்ம பாடம் பிடிச்சு கொடுக்கணும், இவன் நம்ம பிள்ளை, நம்மளை நம்பி நிற்கிறான். அவன் விட்டில் பூச்சி, அவன் நீர்க்குமிழி, அவன் காளான், அவன் இவன் டக்குன்னு மறையக்கூடிய மின்னல், அவன் டெம்பரரி ஆளு, பெருமனண்டா நிற்க மாட்டாங்கிற எண்ணம் வரும். அப்போ அரசியல் அனுபவம் இருந்ததுன்னா இந்த இடத்துக்குள்ள கரெக்டாக அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம் சிவானந்த சாலை இல்லையா, சாலையில் நல்ல கூட்டம்லாம் வந்துருது. மறுக்கல, என்ன ரிசல்ட் அதில் வந்தது? கூடி கலைஞ்ச கூட்டம் என்ன இதோட போனான்? நீ ஏதோ வியாபாரம் பண்றதுக்கு உள்நோக்கமா மூடி மறைச்சு ஏதோ பண்ற, அதுதானே அங்க ரிசல்ட்டு. ஏற்கனவே பச்சவந்தி பேர் எடுத்த விஜய் பச்சவந்தி தான் இளைய தளபதி. அப்புறம் ஜெயலலிதா கிட்ட திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், ராஜ்யசபா, மோடி,
தலைவா படுத்துக்குதுரா கோயம்புத்தூர்ல மோடி பார்த்ததுன்னு ஒரு ரவுண்டு வந்துட்டீங்க நீங்க. பச்சோந்தித்தனமா சம்பத் சிவாஜி மாதிரி ஒரு ரவுண்டு வந்த பச்சோந்தி தான் விஜய். பச்சோந்தி விஜய். இது படத்துக்காக பண்ற விஷயம் தானே சார்? எல்லா நடிகர்களும் பண்றது தானே. படம் ரிலீஸ் ஆகலன்னா போய் கேட்கணும்ல. அதுவும் அரசியல் எப்படி நீங்க இணைக்கிறீங்க? படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தொழில் முக்கியங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. தலைவா படத்துல ஜெயலலிதா பண்ணது மிகப்பெரிய அநீதிங்கிறதும் எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. அன்னைக்கே அந்த அநீதின்னு சொல்லியிருக்கிறேன். தாம்பரம் கல்லூரியில் நலத்திட்ட உதவிகளை விஜய் வழங்குறத ஜெயலலிதா அடித்தது தவறுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து கமலஹாசன் அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள ஒரு சுதந்திர போராட்ட வீர ரத்தம் ஜெயலலிதாவை இறங்கி ப்ரெஸ் மீட் பண்ண வச்சார் கமலஹாசன். ராஜ்நாத் சிங் சொன்னதும் ஜெயலலிதா இறங்கி வந்தாங்க. நீங்கள் தெளிவாக அம்மா தாயே காப்பாற்றுனீங்க. இன்னைக்கும் கமலஹாசன் தமிழ்லேருந்து பிறந்தது தான் மலையாளம் தெலுங்கு கன்னடம்னு சொல்கிறாரு. சீமான் அதை உறுதியாக ஆணித்தரமாக சொல்கிறாரு. நீ அரசியல் வியாபாரி பச்சோந்தி மூச்சு விடாமல் இருக்கிற. சப்போஸ் இதில் உனக்கு கொஞ்சம் பிரமலையாளர் ஓட்டு வரலாம், அது நான் வராதுன்னு சொல்ல மாட்டேன். பட் நீ அஜித்துக்கு எதிராக தமிழன் இல்லைன்னு ஒரு பச்சோந்தித்தனமும் அரசியல் வியாபாரம் பண்ணல, அது பொய்னு ஆயிடுது இல்லை. அப்போ நீ அஜித்துக்கு எதிராக உன் சுயநலத்துக்கு தமிழர்னு சொல்லி உனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி வசூலை பெருக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி போஸ்டர்லாம் போட்டேன். ஆனால் சீமான் தமிழ்லேருந்து பிறந்தது தான் மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு சொல்லும்போது வாயை மூடிட்டு இருந்துட்டியே. அப்போ இது சந்தர்ப்பாதி தானே, பச்சோந்தித்தனம் தானே, அரசியல் வியாபாரம் தானே. அப்போ கொள்கை அரசியலில் எவன் ஓட்டு போட்டாலும் போடு, போடலான்னாலும் பரவாயில்லன்னு கூடிய சீமான் பெரியவன் மக்கள் மத்தியில் பெரியும் இல்லை. அதுதான் விஜய் சீமான் கம்பேரிசன். சீமானுக்கு ப்ளஸ். இப்போ இதை வந்து அஜித் ரசிகன், சிம்பு ரசிகன், ரஜினி ரசிகன்லாம் தமிழ்ல இருந்து வந்தது தான் மலையாளம் கன்னடம் தெலுங்குன்னு சீமான் சொல்றாருயா. உங்க ஆளு சொல்லதுக்கு ஐயா தயங்குறாரு. அரசியல் வியாபாரம் இல்லாம இது என்னையா அர்த்தம்? சீமான் உங்களை அரசியல் வியாபாரின்னு சொல்றது சரிதான், உங்களை பச்சைவந்தின்னு சொல்றது சரிதாங்கிறத நிரூபிக்கிறாரு. இன்னும் இன்எலிஜிபிள் நிரூபிப்பார். முன்ன நடந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்எலிஜிபிள் நிரூபிச்சிட்டாரு. என்ன சொல்றாரு? சிபிஐட்ட கொடுத்தது பாஜக தலைமையில் கொடுத்துக்கிட்டு ஸ்டாலின் தன்னை காப்பாற்றிக்கிட்டாருங்கிறார். இது யாராவது நம்புவாங்களாங்க? பாஜக ஸ்டாலினை மதிக்கிறாங்க, அது வேற விஷயம். யார் தான் மதிப்பு வேண்டாங்கன்னு சொல்லுவாங்க? புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, மக்கள் தலைவத்தை விட ஸ்டாலினுக்கு அதிக மதிப்பு இருக்கு. பாஜகவிடம் இருக்குது. அப்படின்னா நீங்க ஏன் கவர்னரை போய் பார்த்தீங்க? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல கவர்னரை ஏன் பார்த்தீங்க? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல நீங்க ஏன் கவர்னர் ஆர் என் ரவியை போய் பார்த்தீங்க? என்ன அடிப்படையில் பார்த்தீங்க? அப்ப அதுக்கு ஒரு நிதி, இதுக்கு ஒரு நிதியா? அப்ப நேத்து நீங்க இப்படி பண்ணிட்டேங்கிறது கூட உங்களுக்கு மறந்து போனீங்களா? அப்ப எவ்வளவு முரண்பாடு இருக்கு அதுல. சீமான் ஸ்டாலின் கவர்னர் இருக்கும் போது நீங்க சரியா இருக்கலங்க, கவர்னர் மாளிகைக்கு பூட்டு போடணுங்கன்னாரு. சீமான் கேட்டா கவர்னர் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாரா? அதில் போய் பப்ளிசிட்டி வாங்க தெரியாதா? அப்போ அவர் ஒரு கொள்கையில் இருக்கிறார். ஸ்டாலினை விட இந்திய அதிகம் இருக்கிறாரு. ஸ்டாலினை விட பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்குறாரு. ஸ்டாலினை விட கவர்னர் அலுவலகத்துக்கே பூட்டு போடணும், நான் சீஃப் மினிஸ்டராக இருந்தால் பூட்டு போட்டுருவேன்னு அண்ணாமலை பாராட்டுறாருல. கட்டாமுட்டான்னு ரேடிக்கலாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஆதரவு இருக்கும்னு. அந்த மாதிரி சீமான் அதுக்குள்ள களத்துக்குள்ளே வந்து நிற்கிறாரு. நீங்கள் செலக்டிவாக பேசுகிறீங்க, லாக்அப் டெத்தில் இறந்த எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து பணத்தை கொடுக்குறீங்க. இது நீங்கள் ஏன் கொடநாடு கொலையை பற்றி பேசலன்னு சீமான் அதை பேசிக்கிட்டு உங்களை அரசியல் வியாபாரின்னு சீமான் சொல்கிறது கரெக்டு தானே? கொடநாடு கொலையை பற்றி பேசாத விஜய் அரசியல் வியாபாரம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னு சீமான் சொல்கிறது கரெக்டு தானே? தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசாத விஜய் அரசியல் வியாபாரம் பண்ண நிற்கிறாருன்னு சொல்றது உண்மை தானே? அப்போ இந்த காலம் விஜய்க்கு பாப்புலாரிட்டியும், விஜய் சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, பச்சோந்தி, அரசியல் வியாபாரிங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிறதும், தகுதியற்றவர், திறமையற்றவர், மக்கள் நலனில் அக்கறை இல்லாதவர், சொந்தமாக இதயத்திலிருந்து 4 வார்த்தை பேச தெரியாதவர், ஒரு லாபத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணி வியாபாரம் பார்க்கக்கூடியவருங்கிறது மக்கள் மத்தியில் தெளிவாகும் போது சீமானுக்கு வந்து பெரிய ஜம்பிங்கை கொடுக்கும். சாதாரண மக்களும் மற்றவங்களும் வந்து சீமான் தாயா தலைவர் தெளிவாக நிற்கிறான், இவன் ஏதோ லாபத்துக்காக பார்க்கக்கூடிய அரசியல் வியாபாரியா இருக்காங்கிறது மக்களுக்கு புரியும். இப்போ நீ சீமானை பிடிக்காத எக்ஸ் ஒய் இசட் எத்தனை பேர் சீமானையும் விஜயம் கம்பேர் பண்ணாலும் அல்டிமேட்டா சீமான் லீடர்,
விஜய் டீலர் வியாபாரிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போகும். இதுதான் சீமானுக்கு அதில் லாபம் வரும்னு நான் சொன்னேன். அதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருந்த ஆர்ப்பாட்டத்திலையும் விஜய் சொதப்பி இருக்கிறாரு. கரெக்டாக பண்ணியிருக்கலாம். கரெக்டாக எப்படி பண்ணுங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. தப்பாக பண்ணுறீங்கிறது நமக்கு தெரியுது. இதுவரை நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு தான். அதனால தான் அண்ணா ரஜினிகாந்த் அவர்கள் சரியான அனுபவம் இல்லாதவங்க இது பண்ணால் முடிச்சு கட்டிடுவாங்க. முடிச்சு கட்டலை, சீமானை வளர்த்து விட்டுட்டு போகிறாங்க. நீ எந்த பொறாமையிலையும் எந்த காழ்ப்புணர்ச்சியிலையும் சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணானோ அவன்லாம் சீமானை வளர்த்து விடக்கூடிய வேலையை பண்ணுறான். நீங்கள் 8 மாதம் இருக்குது, களம் சீமானுக்கு சாதகமாக பெருசாக உருவாகி வரும். 2021 நடந்தது தான் 26 நடக்கும். விஜய் அதில் என்ன முடிவெடுக்காருங்கிறது கூட அவருக்கே தெரியாத ஒரு குழப்பவாதியாக இருக்கார். சீமான் என்ன முடிவெடுக்காருங்கிறத சொல்லிட்டார். 214 தனிச்சு போட்டி, நோட்டுக்கு சீட்டுக்கு மேலே போக மாட்டேன், திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக நாளையும் எடுத்து அடிப்பேன், என் மக்களின் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இவங்க தான் காரணம், எல்லா தேர்தலையும் போட்டிவிடுவேன், எங்கேயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒதுங்கி நிற்க மாட்டேன், நான் களத்தில் என்னைக்கும் மக்களோட இருக்கக்கூடியவன், நான் முதலமைச்சர் நாற்காலிக்கு முன்னாடி வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு படம் இருக்கும், சிஎம்ஆர் தான் என்னோட நோக்கங்கிறதுல அவர் தெளிவாக போகிறார். நீங்கள் எதிர்மறையாக உதயநிதி ஸ்டாலின் உள்ள வன்மத்தில் திமுக ஆட்சி இருக்கக்கூடாதுங்கிறது உங்கள் நோக்கம்னு போகிறீங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி செய்த ஊழல்களை நீங்கள் ஏன் மறைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக ஊழல் கட்சி இல்லையா? அது என்ன யோக்கியமான கட்சியா? ஜெயலலிதா அம்மையார் ஊழலுக்காக கன்விட்டானவங்க தானே. அதை சீமான் பேசுவார் நாளைக்கு. அப்போ ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்போது சீமான் எம்ஜிஆர் ஊழல் பறிச்சாரி, சாராயவர்களை கல்வி தந்தி ஆக்குறான்னு பிரேவாக சொன்னார். அதனால தான் நிற்கிறார். அதே மாதிரி நீங்கள் பெரியார் மண்ணுன்னு சொல்லும்போது பெரியாரே மண்ணுன்னு பிரேவா அடிச்சு நிற்கிறாரு சீமான். அதனால தான் நிற்கிறாரு. அப்போ நீங்கள் எந்த தகுதியும் இல்லாதவங்க, குவாலிட்டி இல்லாதவங்க, அரசியல் வியாபாரம் பண்ண வந்தவங்க, அரசியல் கருத்தை நேர்மறையாக முன்வைக்க தெரியாதவங்க, வன்மத்திலையும் உதயநிதி ஸ்டாலின் மீது உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் அரசியல் பேசக்கூடிய உங்களையும் சீமானையும் கம்பேர் பண்ணால் சீமான் நம்ம பிள்ளை, நமக்காக நிற்கிறான், தமிழுக்காக நிற்கிறான், உறுதியாக நிற்கிறான், துணிச்சலாக நிற்கிறான், ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ், கிளாரிட்டியோட நிற்கிறான்னு சீமானுக்கு அது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இதைத்தான் நான் சொன்னேன். அது நடந்துகிட்டு இருக்கு. ரகசிய ஒற்றுன்னு ஒரு வெப் சேனலில் கூட ரவீந்திரன் துரைசாமி சொல்ல நடக்குதுன்னு கூட போட்டுட்டாங்க. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.